மதுரை வாடிப்பட்டியில் 44 வயது மினி பஸ் டிரைவரால் கர்ப்பமாக்கப்பட்டதாக வழக்கு பதியப்பட்ட சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்ய அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நமது செய்தியாளர் சந்திரன் இணைகிறார். சந்திரன், வணக்கம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது குறித்து விரிவா சொல்லுங்க சந்திரன். வணக்கம் கோவிந்தா. 17 வயது சிறுமியின் 6 மாத கருவை கலைக்க உயர்ந்த மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. வாடிப்பட்டி காவல் ஆய்வாளர் இது தொடர்பான வழக்கை விசாரித்து 2 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்ந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தடய அறிவியல் சோதனை அடிப்படையில் கற்பத்துக்கு காரணமாக குறித்து உறுதி செய்யப்பட்ட கீழமை நீதிமன்றம் 3 மாதத்தில் வழக்கை முடிக்க உயர்ந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயர்ந்த மதுரை கிளையில் 17 வயது சிறுமியின் தாயார் இளம்பெண்ணின் கருக்கலைப்புக்கு அனுமதி வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் 17 வயதில் எந்த சிறுபெண் ஒரு தங்கபாண்டி என்பவர் கருவுற்று 6 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இது தொடர்பாக வாடிப்பட்டி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்வதற்காக சிறுமி சென்ற பொழுது 20 வாரங்களை கடந்து விட்டதால் கருக்கலைப்பு செய்ய நீதிமன்றத்தை அனுமதி தேவை என கூறியுள்ளனர். அதன் அறிவிப்பு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த சிறுமியும் கருவை கலைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த கருவை கலைக்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை 2 மாதத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தடய அறிவியல் பரிசோதனை அடிப்படை முடிவுகள் அடிப்படையில் 3 மாதத்தில் கீழ நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். யானியா. நன்றி சந்திரன், உங்க தகவல்களுக்கு நன்றி.